திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பு அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை 2 கிலோமீட்டர் சைக்கிளில் குடிநீர் எடுத்து வரச் செய்த ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மாரம்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலை உணவு சமைக்க தண்ணீர் இல்லாததால் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிலரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சென்று தண்ணீர் எடுத்து வர பள்ளி தலைமை ஆசிரியர் கூறியுள்ளார். இதனையடுத்து தண்ணீர் எடுத்து வந்த மாணவர் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் தற்போது இது குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேர்வு நேரத்தில் வெயிலில் தண்ணீர் எடுத்து வரச் செய்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் விடியா அரசை வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட்டில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மாஞ்சோலையில் எஸ்டேட் தொழிலாளர்கள் விவகாரத்தில் விரிவான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் மாஞ்சோலை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்துள்ள நிலையில் அங்கு தங்கியுள்ள 84 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் இப்போதைக்கு பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் தமிழக அரசு வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உறுதியளித்துள்ள நிலையில் ஒருவேளை கட்டித்தரவில்லை என்றால் அப்போது மீண்டும் நீதிமன்றத்தை மனுதாரர்கள் நாடலாம் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 6 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை ஒரு சில இடங்களில் சற்று உயரும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.